ஹாய் கைஸ், வணக்கம். டைம் பார்த்தீங்களா, வெடி காலையில் 4 மணி ஆச்சுங்க. என்னடா நடுராத்திரிலேருந்து பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. தாய்லாண்டோட ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். மொத்தமாக 242 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க. ஒரு வழியாக நம்ம நைட்டில் ஆரம்பித்த பயணம் வெடிஞ்சிருச்சு. இன்னும் ஆனால் நம்ம பயணம் முடியல. அமேசான் கஃபேல வந்து ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இந்த 2 கேரக்டரும் கூடயே வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சாக்லேட் மில்க் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொறுப்பான பூனை இறங்கிச்சு பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டப்லாம் தருவா, ஆனால் வீட்டில் இதெல்லாம் எடுக்கவே மாட்டா. நீங்கள் நம்பிடாதீங்க, ஒன்லி பில்டப். இங்கே தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் டிக்கெட் வாங்கணும். பெரிய டிராஃபிக் இன்னைக்கு இல்லைங்க. இன்னும் இது ஃபிஷிங் நெட்டில் காசு கொடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபெரி லொக்கேஷனுக்கு வந்துட்டேங்க. ஒரு மாதிரி ரொம்ப மூடியாக தான் இருக்குது. ஃபெரி கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? கீழே நம்ம கார்லாம் அப்படி இருக்குது. எப்படி போகுது பாருங்க ஃபெரி, சும்மா ஜம்முன்னு. இங்கே பாருங்க, உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு நேஷனல் பார்க் இருக்குது. இங்கே பாருங்க, இதுதாங்க கோச்சாங்கோட வியூ பாயிண்ட்டு. சரியான பசி பார்த்தீங்களா? இட்லி தக்காளி சட்னி. நாங்கள் தங்க போகிற 2 நைட்டுக்கு லக்கேஜ் பார்த்தீங்களா? 3 பெட்டு வச்சு நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஹாய் கைஸ், வணக்கம். டைம் பார்த்தீங்களா, வெடி காலையில் 4 மணி ஆச்சுங்க. என்னடா நடுராத்திரிலேருந்து பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி, அது என்ன வீடியோன்னு கேட்டிங்க, தாய்லாண்டோட ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி நம்ம போகக்கூடிய ஐலாண்ட் பார்த்திங்கன்னா கோச்சாங் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐலாண்டுங்க. அது கிட்டத்தட்ட பட்டாயாலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் காரில் போய் அங்கேருந்து ஃபெரியில் ட்ராவல் பண்ணி போய் அங்கேருந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், அது மேலே தான் போக போகிறோம். ஸோ இந்த வாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த கோச்சாங்கோட டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ஸு, டிஃப்ரெண்ட் சைட் சீயிங் பிளேசஸ், அந்த லொக்கேஷனு, ஆன் தி வே எல்லாம் மொத்தம் இதையும் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம், நான் மயில் லக்கி 3 பேர் தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கோம். தன்யாவும் பிருத்விக்கும் வரல. இங்கே பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் வீட்டில் நிற்கிறதுக்கு வேண்டி இந்த ஜிலேபி கொண்டை இங்கே விட்டுட்டு போகிறேன். ஒழுங்காக பத்திரமா இருக்கணும். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. பார்த்தீங்களா, பட்டாயாலேருந்து கிட்டத்தட்ட 3 hours 38 minutes காட்டுது. இப்போ டைம் என்னங்க, 4:15 ஆச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 8 o'clock பக்கம் ரீச் ஆகும் மார்னிங். மொத்தமாக 242 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க. பட் நம்ம போகிற இடத்துல 7-11 போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போவோம். எப்படியும் ரீச் ஆகிறதுக்கு 8:30 ஆயிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபெரியோட டைமிங் வந்து 6:30ங்க. 6:30 கரெக்டாக தெரியல. 6 to 6:30 அந்த ஃபெரியை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டே போகலாம். சூப்பராக இருக்கும் பீச்சில். பட் இன்றைக்கி எங்களால் அது முடியல. நாங்கள் கிட்டத்தட்ட 2:30 பிளான் பண்ணி 4:30 தான் வண்டி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அந்த சன்ரைஸை பார்க்கணும் அப்படின்னா அப்படி பிளான் பண்ணுங்கள். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் டைமுக்கு போங்க. பட் ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் ஏர்லியராக போகிறது நல்லது. ஒரு வழியாக நம்ம நைட்டில் ஆரம்பித்த பயணம் வெடிஞ்சிருச்சு. இன்னும் ஆனால் நம்ம பயணம் முடியல. நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ராட் ப்ராவின்ஸுங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் போக போக ஒரு 3 ஐலாண்ட் இருக்கும். கோ சமேத், கோகூட், கோச்சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3rd இருக்கக்கூடிய கோச்சாங் ஐலாண்டு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த 2 ஐலாண்டை நான் வந்து ஃபியூச்சரில் பிளான் பண்ணுறேன். நம்ம இன்னொரு 130 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் ஃபெரியை ரீச் பண்ணுறதுக்கு. வாங்க நம்ம ஃபெரி ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக பேசுவோம். வெடி வண்டி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதனால அமேசான் கஃபேல வந்து ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இந்த 2 கேரக்டரும் கூடயே வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சாக்லேட் மில்க் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த கேரக்டர் பார்த்தீங்களா, வரும்போதே புக்கும் கைமா வந்திருக்கா பார்த்தீங்களா. அந்த ட்ராவலிங் டைம் ஒரு 4 hours ஆகுங்களா. அந்த டைமை வேஸ்ட் பண்ணணும், படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டப்லாம் தருவா, ஆனால் வீட்டில் இதெல்லாம் எடுக்கவே மாட்டா. நீங்கள் நம்பிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பொறுப்பான பூனை இறங்கிச்சு பார்த்துருப்பீங்களா? கேஃபே ஷாப்பில் வந்துட்டு அந்த ஒரு 5 minutes கூட வேஸ்ட் பண்ணாமல் என்னமோ எழுதிட்டு இருக்கா. என்ன எழுதுனாலும் போய் பாட்டு வரேன். முட்டை முட்டை முட்டை, கோழி கோழி கோழி, முட்டை முட்டை முட்டை, கோடு கோடு கோடு. என்ன தங்க இது? ஸ்டோரி. மேடம் பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஸ்டோரி ரைட்டராக வருவா. ஸ்டோரி எழுதிட்டு இருக்காளாமா. ஆனால் ஸ்டோரினா சென்டென்ஸாக தானே எழுதுவாங்க. ஈவன் வேர்ட் பை வேர்டாக எழுதிட்டு இருக்கா. ஆனால் நாங்கள் இந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்குள்ளே ஸ்டோரி எழுதி முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன் லக்கி. இங்கே பாருங்கள், அமேசான் கஃபேல என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த ஐட்டம் எல்லாமே கிடைக்குங்க. டீ, க்ரீன் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. இன்க்ளூடிங் ஸ்மூத்திஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லத்தே காஃபே தான் வாங்கியிருக்கோம். மீடியம் ஹாட் பார்த்தீங்கன்னா 55 பாத்துங்க. அதே சாக்லேட் வந்து ஹாட் அதே தான். அதே மாதிரி சாக்லேட் மில்க்கும் ஹாட் வந்து 55 பாத்து. அது போக பார்த்தீங்களா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீசனபுளான ப்ரைஸில் நீங்கள் அமேசான் ஓகே தாய்லாண்டில். அதுவே நீங்கள் ஸ்டார்பக்ஸ் போடுங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பக்கம் வந்துட்டோங்க, ஃபெரி பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 70 kilometers தான் இருக்குது. பட் ஆனால் வெதர் பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரில. பயங்கரமாக மழை வர்ற மாதிரி இருக்குது. முன்னாடி பார்த்தீங்களா அப்படியே மழை, எப்படி ஊட்டி மலை மாதிரி அப்படியே செமையாக இருக்குது மிஸ்டோட.
ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல. நமக்கு வெயில் வேணும். வாங்க ஃபெரி லொக்கேஷன் போயிட்டு மழை இருக்கா மழை இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். வெதர் நல்லா இருக்குது, ஆனால் மழை வரக்கூடாது. நமக்கான சன்லைட் வேணும். அப்போ தான் லேண்ட்ஸ்கேப்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஃபெரி லொக்கேஷன் ரீச் ஆக போகிறோம். இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வெதர் ஓரளவுக்கு ஓகேங்க. ரொம்ப மழை வரும்னு நினச்சேன். இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா லொக்கேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊரில் அந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் போகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இது. இது ஒரு சின்ன ஹில் ஏரியா தாங்க. நம்ம ஃபெரி போயிட்டு ஃபெரியில் ஒரு 45 to 1 hour ட்ராவல் டைமுங்க. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஃபெரியில் போய் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட் ஃபெரிக்கே வந்திருந்தீங்க அப்படின்னா பெரிய க்யூ இருக்காது. பட் இப்போ கொஞ்சம் 8 o'clock ஆக போகுது. ஸோ தட் க்யூ பெருசாக இருக்க சான்சஸ் இருக்குது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இன்கேஸ் க்யூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அங்கே டிக்கெட் வாங்கணும். அங்கே போய்ட்டு உங்கள் டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபியூல் ஃபில் பண்ணணும். நாங்கள் இருந்த கேஸ் ஸ்டேஷன்லாம் மிஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே காணும். இப்படி அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இல்லைனா மயில இறங்கி தள்ள வைக்க வேண்டியதான். பின்னாடி இங்கே ஒரு கேரக்டர் ஃப்ளாட்டாக மேலோ அங்கே பார்த்தீங்களா பின்னாடி ஒரு கேரக்டர் ஃப்ளாட் ஆயிடுச்சு. காஃபி ஷாப்லாம் பயங்கரமாக கதையெல்லாம் எழுதிட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு கதாசிரியர் கிடச்சிருவாங்கன்னு நினச்சோம். அதுக்குள்ளே உள்ளே வந்தோன்னு தூக்கிட்டான். ஒன்லி பில்டப். ஃபெரி லொக்கேஷனுக்கு வந்துட்டேங்க. இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இங்கே தான் ஃபஸ்ட் நீங்கள் டிக்கெட் வாங்கணும். பெரிய டிராஃபிக் இன்றைக்கி இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா ப்ரைஸ் போட்டிருக்காங்க 1 2 3. ஓகே பார்த்தீங்களா 3 பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 120 பாத்துங்க ஃபெரி டிக்கெட்டு. 3 பேருக்கு 360 பாத்து கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் கார் ஆட் இருக்குது. இதில் எது இப்படி ஸ்ப்ளிட் அப் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேலே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னுங்க இது ஃபிஷிங் நெட்டில் காசு கொடுத்துட்ருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்களா என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதுதாங்க ப்ரைஸு. அதாவது 120 பாத் வந்து காருக்கான ப்ரைஸு. ஈச் பீப்புள் பார்த்தீங்கன்னா 80 பாத். ஸோ மொத்தமாக நாங்கள் 360 பாத் கொடுத்துருக்கோம். 3 பேர் ஒரு காருக்கு. ஸோ டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்களா இங்கே டிக்கெட் செக் பண்ணுறாங்க. செக்கிங் பாயிண்ட் இருக்குது. இதை முடித்த உடனே ஸ்ட்ரைட்டாக வண்டியை ஃபெரியில் ஏற்றிலான்னு நினைக்கிறேன். ஓன்னு சொல்கிறாங்க. கடலா அது? கடல் தெரியுதா மக்களே? கடல் ரொம்ப சீற்றமாக இருக்க மாட்டிருக்கு. ஓப்பே இங்கே பாருங்க மக்களே, ஒன்ஸ் வந்து டிக்கெட் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெரிக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். பரவாயில்லைங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் இல்லை. ஆனால் வெதர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வெதர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வெதரும் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப மூடியாக தான் இருக்குது. இன்ஜின் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது எங்கள் வண்டியில். இந்த டாகிட்ட அங்கேயே பெட்ரோல் அடிக்கலான்னு சொன்னேன். அடுத்த பங்கு 2 கிலோமீட்டர்னு சொல்லி இங்கே கூட்டு வந்தேன்னா இப்போ பங்க் இல்லை பக்கத்தில். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக நம்ம ஃபெரி லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் இல்லை. பின்னாடி பார்த்தீங்களா நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இதுதாங்க ஃபெரி. இந்த ஃபெரி இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்களா நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ட்ராவலிங் டைம் வந்து 1 hour ஆகும். ஸோ நீங்கள் 1 hour போயிட்டு அந்த ஃபெரி திரும்பி வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு எல்லா காரும் லைனில் நிற்கிற பார்த்தீங்களா. இந்த மாதிரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு நீங்கள் லைனில் நின்னீங்க அப்படின்னா 1 by 1 ஃபெரிக்கு அனுப்புவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபெரியை வந்து பார்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து காரை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இப்போ வாங்க ஃபெரிக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார் நிற்குதுன்னு. பட் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மிங்க. இதை விட டபுள் மடங்காக இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் கார் நிற்கும். இன்றைக்கி ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அந்த ஃபெரி வந்து நம்ம ஐலாண்ட்லேருந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா சில கார்ஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. வண்டியை பார்க் பண்ணுறாங்க. டிரைவர் என்ன இவ்வளோ வளைச்சிட்டு இருக்காரு? பார்க் பண்ணிடுவாரா? அதே மாதிரி கடல் பார்த்தீங்களா ஆறு மாதிரி இருக்குது. அலையே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. வெதரும் பாருங்கள் இன்றைக்கி சுத்தமாக சன்லைட் இல்லை. இதுவே சன்லைட் இருந்துச்சுன்னா செமையாக நீங்கள் வந்து சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம் போகும்போது. இன்றைக்கி நாங்கள் லேட்டாக வந்தோம். சன்ரைஸும் இல்லை. கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூடியாக தான் இருக்குது. பட் ஓகே, போக போக சன் வந்துடும் அப்படிங்கிறத நம்புறேன் நான். பாருங்கள் மக்களே, ஒரு வழியாக ஃபெரியை பார்க் பண்ணுறாங்க. பார்க் பண்ண உடனே அங்கே இருக்க வண்டியெல்லாம் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியெல்லாம் ஏற்றுவாங்க. மேலே ஒரு ரூம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. நீங்கள் கீழே பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் அந்த டாப் ஆங்கிளில் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வியூ பண்ணிகிட்டே போகலாம். வழியாக டிரைவர் பார்க் பண்ணிட்டாரு. இவர் என்ன எடுத்தோன்னே வெறித்தனமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு காரும் வெளியே வருது. இன்னும் ஃபெரியே பார்க் பண்ணல, அதுக்குள்ளே ஒரு பார் செல்லுன்னு போயிட்டாரு. நம்ம ஃபெரிக்குள்ளே ட்ராவல் போகிறோங்க. நம்ம தான் 4th கார் ஃபெரியில் போக போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாத் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்குள்ளே 1 by 1 போக வேண்டியது தான். மேபி கோவாவில் இந்த மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் கோவாக்கு போனது இல்லைங்க. பட் இங்கே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஐலாண்டு வரணும் அப்படின்னா மெயினாக ஒரு காராச்சும் நீங்கள் ரெண்டல் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் மொத்தமாக என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. எங்கடா போய் நிறுத்துறது? இப்படி வர சொல்கிறாங்க நம்மளை. அந்த கடைசிக்கு போக சொல்கிறாங்க. ஓரமாக ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஆனால் நம்ம மேலேயே போயிடலாம். அதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மக்களே பாருங்கள், ஒரு வழியாக நமக்கு ஒரு இடம் கிடச்சி நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. சேஃபாக ஓரத்தில் இடத்த பிடிச்சிட்டோம். பட் எனிஹவ் நம்ம ஓரத்தில் இருக்க போகிறதில்ல. கார் விட்டு வெளியே போய் நம்ம மேலே போய் இடம் பிடிச்சிட்டு மொத்த வியூவையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வெளியே போய் பார்க்கலாம். இப்போ மேலே போய் தான் ஜாலியாக பார்த்துட்டு போக போகிறோம். கிட்டத்தட்ட ட்ராவலிங் டைம் வந்து 45 minutes to 1 hour.
வாங்க மேலே போய் எப்படி வியூவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அப்பர் டெக் போயிட்டுருக்கோம். கீழே வந்து ஃபுல்லாக பார்க் பண்ணியாச்சுங்க. மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் மேலே போகலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை. நம்ம மேலே போகிறோம், பக்காவான வியூ பாயிண்ட்டை பார்க்குறோம். பாருங்கள், சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது. பத்திரமா மேலே வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. யாரை காப்பாற்றுருக்கு இந்த லைஃப் ஜாக்கெட்டுன்னு தெரியல. சூப்பருங்க. இதாங்க டாப் மோஸ்ட் டெக்கு. இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் ஜம்முன்னு நீங்கள் உட்காந்துட்டு ஃபுல் இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப மேலே வந்துட்டோமோ, ஒரு சின்ன நடுக்கம் தெரிகிற மாதிரி தெரியுது. நம்ம கார் கீழே இருக்குது. ஸோ கீழே எல்லாமே பார்க்கிங் ஏரியா. மேலே வந்து நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு வியூ பண்ணிவிட்டு ஃபோட்டோஸில் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம். அப்பர் டெக்குக்கு வந்து ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டாங்க ஒரு ஓரமாக. ஃபெரி கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? கீழே நம்ம கார்லாம் அப்படி இருக்குது. எப்படி போகுது பாருங்கள் ஃபெரி, சும்மா ஜம்முன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இத்தனை மக்கள் உட்காந்துருக்காங்க. வரும்போது கூட்டு இல்லைன்னு நினச்சோம். பட் ஆனால் ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ 1 hour ட்ராவலிங் டைமுங்க. சுற்றி பார்த்தீங்களா எதுவுமே இல்லை. ஐ திங்க் அங்கே இருக்க மலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த கோச்சாங் ஐலாண்டு. அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 hour ஆகுங்க ட்ராவலிங் டைம். அங்கே பாருங்கள் மக்கள், அலை அப்படியே தெரிக்குது. தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட பாருங்கள் பாதி தூரம் கிராஸ் பண்ணிட்டோங்க. இன்னொரு 30 minutes ட்ராவலிங் டைம் இருக்குது. பார்த்தீங்களா? ஆக்சுவலி இப்போ வந்து வெதர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கனால உங்களுக்கு வந்து இப்படி ஃப்ளாட்டாக தெரியுது. இதுவே நீங்கள் நல்ல வெதர் இருக்கும்போது டைமில் வந்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் எல்லாம் அட்டகாசமாக தெரியும். இங்கே பார்த்தீங்களா மயில் வந்து பெரிய ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்குது. பாருங்க, திங்க் இது க்ரீன் வாட்டர் தாங்க. இது நல்லா பட்டை கிளப்பிட்டு போகுது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐலாண்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செமையாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஐலாண்ட் ரீச் ஆக போகிறோங்க. அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வெல்கம் டு கோச்சாங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹில் ஸ்டேஷன் தான் அந்த ஐலாண்டுங்க. இப்போ போய் நம்ம இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வே இருக்குது. நீங்கள் லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம். லெஃப்ட்டில் போனால் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், ரைட்டில் போனால் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். இப்போ நம்ம வந்து ஹோட்டல் இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேருந்து ரைட்டில் போவோம். ஸோ இப்போ இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த ரோட்லேருந்து மேலே போகும்போது நம்ம ஊட்டி மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் நம்ம ஏற போகிறோம். ஸோ அந்த ஹில் ஸ்டேஷன் 20 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சீஸ்கேப் வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். வாங்க நம்ம அங்கே போயிட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபெரிலேருந்து இறங்கிட்டோங்க. இறங்கி இப்போ ஹில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் நம்ம பக்கம் ரீச் ஆக போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ போக போக பாருங்களேன், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய கடல் தெரியும். நம்ம அப்படியே அந்த இதில் நம்ம ஊட்டியிலேயே போகும்போது அந்த ஹேர்பின் பெண்டு கீழே கடல்லாம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வியூ இருக்கும். வாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு போக போக ஒவ்வொரு வியூவும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ வேணும்னா இங்கே நேஷ்னல் பார்க்கில் நீங்கள் போகலாம். பட் நம்ம இப்போ அங்கே போகல. நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தாய்லாண்டில் இருக்குதுன்னு தெரியுமா? நான் இது வரைக்கும் நிறையா வாட்டி இங்கே வந்திருக்கேங்க. பட் ஆனால் இந்தியன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மெயினாக எல்லாமே இங்கே யூரோப்பியன்ஸ் தான் வருவாங்க. ஸோ அதுக்கு வேண்டி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த லொக்கேஷனை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இது தாங்க கோச்சாங்கோட வியூ பாயிண்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வர வழியில் நிப்பாட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஐலாண்டுமே தெரியும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஹில்லுக்கு மேலேங்க. கீழே பாருங்கள் அப்படியே பீச் சும்மா பட்டையை கலப்புதா. ஒயிட் சாண்ட் பீச் கீழே பார்த்தீங்களா? அப்படியே ஒயிட் சாண்ட் பீச்சில் அலை அப்படியே சூப்பராக வருது பார்த்தீங்களா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை மாதிரி ஹில்லாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து ஹில்ஸ் எல்லாம் ஏறி மேலே வந்துட்டோம். சரியான பசி பார்த்தீங்களா? வீட்டிலேருந்து வரும்போது இட்லியை கட்டி கொண்டு வந்துட்டோம். மத்தியானத்துக்கு புளி சாப்பாடு தனியாக இருக்குது. இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்களா வெறிகொண்டு சாப்பிடுது. ஆனால் இங்கேயும் வந்து சாப்பாடை கட்டிகிட்டு இருந்து சாப்பிட்ற ஒரே ஆள் நாங்கள் தான் நினைக்கிறேன். நம்ம ஊர் பழக்கம் நம்மளை எப்பயும் விட்டு போகாது. அப்படிங்களா? இட்லி தக்காளி சட்னி. ஒரு வழியாக நம்ம வந்து ஹோட்டல் ரீச் ஆகிட்டோங்க. பார்த்தீங்களா, நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணக்கூடிய ஹோட்டல் நேம் வந்து பேரடைஸ் ஹில் கோச்சாங். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டல் இன் கோச்சாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டலுக்கும் 2 வியூ இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹில் வியூன்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன மலை மாதிரி இருக்கும், அந்த வியூ இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் பீச் இருக்குது பார்த்தீங்களா? பீச்லேயே ரெசார்ட் இருக்கும். ஸோ பீச் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஹில் வியூ தான். பட் நீங்கள் பீச்சுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பீச்சுக்கு போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சாண்ட் பீச் தாங்க. சுற்றி ஒயிட் சாண்ட் பீச் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட் பீச் வச்சுருப்பாங்க. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பீச்லேயே என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் 2மே இருக்குது. அப்படிங்கிறனால இங்கே இருந்தாலும் நம்ம அங்கே போய்க்கலாம், அங்கே இருந்தால் இங்கே வந்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஹில் வியூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வாட்டர் பார்க்கே கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு அங்கே? ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பார்க்கே இருக்குது.
ஸோ இந்த ஹோட்டல் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் பார்க் யூஸ் பண்ணிக்கலாம். வழியாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. பேசிக்காக வந்து செக்இன் டைம் வந்து 2 o'clock தான். பட் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால ஏர்லி செக்இன் கொடுத்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 o'clock. பயங்கர டயர்டுங்க, நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்காதனால. அதனால் ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே போயிட்டு நல்லா கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இந்த பேக்கை பார்த்து இவ்வளோ தான் நினச்சிக்காதீங்க, உள்ளே வந்து பாருங்கள் இன்னும் எவ்வளோ பேக் இருக்குன்னு. நாங்கள் தங்க போகிற 2 நைட்டுக்கு லக்கேஜ் பார்த்தீங்களா, இங்கே அங்கே ஹோட்டல்காரங்களே பயந்துட்டாங்க. இதுதான் மக்களே நம்ம ரூம் பாருங்கள். 3 பெட்டு வச்சு நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சுப்பீரியர் ரூம் இது. ஸோ பாருங்கள், இண்டிவிஜுவலாக 2 பெட்டு, ஒரு குட்டி பெட் லக்கிக்கு. ஸோ இதுதாங்க அந்த ஹில் வியூ பார்த்தீங்களா. இதே மாதிரி உங்களுக்கு பீச் வியூ வேணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் புக் பண்ணால் பீச் வியூ கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுட்டு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, see you, bye bye.